நாட்டின் சந்தைகளில் உள்ளூர் அரிசியின் போதுமான கையிருப்பை உறுதி செய்வதற்கு அரசாங்கம் 150 மில்லியன் ரிங்கிட் ஒதுக்கீடு செய்துள்ளதாக விவசாயம் உணவு பாதுகாப்பு அமைச்சர் முகமது சாபு தெரிவித்தார். அதோடு நெல்லுக்கான அடிப்படை கொள்முதல் விலை ஒரு மெட்ரிக் டன்னுக்கு 1300 ரிங்கிட்டிலிருந்து 1500 ரிங்கிட்டாக உயர்த்தப்படும். ஊதிய செலவுகள் அளவின் விலை உயர்வு, அரிசி உற்பத்தி செலவுகளில் ஏற்பட்ட தாக்கம் ஆகியவை சந்தையில் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளதாக அவர் சொன்னார். அதே நேரத்தில் உள்ளூர் பச்சை அரிசியின் விலை ஒரு கிலோவிற்கு 2 ரிங்கிட் 60 காசாக நிலைநிறுத்தப்படும் என்றும் 6 மாத காலத்திற்கு உற்பத்தி செலவில் ஒரு பகுதியை, அதாவது 15 கோடி ரிங்கிட்டை அரசாங்கம் ஏற்றுக்கொள்ளும் என்றும் அவர் சொன்னார். சந்தையில் 10 கிலோ எடை கொண்ட சுமார் 2.4 கோடி பச்சரிசி பொட்டலங்கள் உள்ளூர் தேவைக்காக சந்தையில் இருப்பதை உறுதி செய்வதே இதன் நோக்கமாகும். இதன் தொடர்பான அமலாக்க முறையை அமைச்சு தற்போது இறுதி செய்து வருகிறது. மேல் விவரங்கள் விரைவில் அறிவிக்கப்படும் என்று நாடாளுமன்ற மக்களவையில் நாட்டின் நெல் மேலும் அரிசி தொழில்துறையின் தற்போதைய நிலைமை குறித்து அமைச்சர்கள் விளக்க அமர்வின் போது அவர் கூறினார். இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.